வணக்கம். 2024 ஆவணி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம். ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரிவழங்கக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் அமைந்துள்ளது என்பதை இந்த ஆவணி மாதம் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது என்பதால் பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகளும் மனநிறைவுகளும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை வாரிவழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் வருவது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்கள் மிகச்சிறப்பாக இந்த ஆவணி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது. இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் இந்த மாத முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களென்று பார்க்கின்றபோது சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சிபலம் பெற்று சிம்மம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த ஆவணி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட கிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வாரிவழங்க உள்ளார். எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான விஷயங்களிலும் நிறைவான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்திலும் தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்திலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழரைச்சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மேலும் புதிதாக வீட்டுமனை வாங்கி அதில் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணச் சேர்க்கைகளை இனிதாக பெற முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் மங்களகரமான பல அற்புதமான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட காலங்களான எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த ஆவணி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் விநாயகர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்கள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது. அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் அபாரமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குருபகவான் வலுவுள்ளதாக மாற்றுவதால் உங்களுடைய குடும்பம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சாதகமற்ற சூழ்நிலைகள் இப்போது மிகவும் சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் அமைவதற்கான முதல் தர யோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது.
உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடமும் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் விலகி ஒற்றுமை பலமாக பிறப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் ஆட்சிபலம் பெற்று சுப பலத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி வக்ரநிலையில் சுப பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய ராசியின் அதிபதியின் அமைப்பு வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாதசனியின் பாதிப்புகள் குறையும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளில்லை என்பதை தீர்க்கமாக சனிபகவான் உறுதி செய்கிறார். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இனிதாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த ஆவணி மாதத்தில் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. நீங்கள் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்த்து சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகங்களை சனிபகவான் அள்ளிக் கொடுக்கிறார். எனவே உங்களுக்கு நல்லபல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர யோகம் இந்த மாதத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். வியாபாரத்துறை தொழில்துறையில் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான நல்லபல யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம். எந்தவிதமான தொழில்துறை முதலீடுகளிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் லாபங்களும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான வகையில் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த துறையிலிருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய அளவிலான ஏற்றங்கள் உண்டு. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உண்டு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. மேலும் குறிப்பாக மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை நீக்குவதற்கான யோகங்களை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி விவசாயம் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மகசூல்களும் வருமானங்களும் அபாரமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. மேலும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும். கால்நடை வளர்ப்பில் மிகப்பெரிய அளவிலான அபிவிருத்திகளை காணக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். மனக்கவலைகள் விலகக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகத்தான மாறுதல்கள் இந்த ஆவணி மாதத்தில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. மேலும் இந்த ஆவணி மாதத்தில் ராகு பகவான் மிகவும் வலுவாக நல்லபல நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 9ஆம் இடத்தை கேதுவை குருபகவான் பார்த்து குருவை புனிதப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு அதிரடியான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரியன் ஆட்சிபலம் பெற்று சிம்மம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அங்கு விதிவிலக்காக பல்வேறு வகைகளான நன்மைகளை அள்ளிக் கொடுப்பார். மேலும் சுக்கிரன் மிகவும் பலமாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலும் பயணிக்கிறார். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைந்து அமையும். நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்கிறார். புதன் பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. எந்தவிதமான தடைகள் தாமதங்களோ இருக்காது.
அரசியல் ரீதியான விஷயங்களில் தொடர் முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் கண்டிப்பாக பெறலாம். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் பதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானும் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களும் மிகச்சிறப்பாக நிறைவேறக்கூடிய விதத்தில் குருபகவானும் சுக்கிரபகவானும் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை இந்த மாதத்தில் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக உண்டு. பரிகாரம்: புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மனநிறைவும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.